போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றணும் இருக்கு ஆயிடுச்சு. 1 கிலோ மற்றவங்களுக்கு விற்றுலாம். அதனாலதான் நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ்னே ஒன்று கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் மைக்ரோவீன்ஸ் நீங்களே கூட போய் வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மைக்ரோவீன்ஸ் வளர்க்குறவங்க கூட கொஞ்சம் டைப் வச்சுக்கிறது நல்லது. ஊற வச்சதா? ஊற வைக்காது. இப்போ நீங்கள் கஞ்சிடணும்னு எடுத்துக்கலாம். சும்மா ஒரு சீடு இதை வந்து என்ன பண்ணணும்னா 2 தடவை வந்து வாஷ் பண்ணிடணும். கொதிக்க எடுத்துட்டு மேம் கேட்குதா? நம்மகிட்ட கன்ஃபார்ம் 1 லிட்டர் தண்ணியில் வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் இல்லைன்னா வந்து லெமன் வினிகர் 2 தடவை வந்து வாஷ் பண்ணணும். திருப்பி ஃபஸ்ட்டு 2 தடவை வாஷ் பண்ணிடணும் நார்மல் வாட்டரில். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து வடிகட்டிடணும். ஃபஸ்ட் டைம் எவ்வளோ கடவுள்னு வந்து இப்போ நல்லா இருக்குதுங்க தண்ணி. அதை வந்து நல்லா ஃபில்டரில் வந்து வடிகட்டிடணும். அவுட்டோரில் வந்து என்னன்னா நமக்கு வெயில் எல்லாமே சேர்ந்து இருக்கும். அதனால ஒன்றும் ஆகாது. ஃபங்கஸ் வந்து கொஞ்சம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு. உட்காந்துட்டு ஸ்டூல் இப்போ மீடியம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது வந்து சோக் பண்ணி மட்டும் வச்சுருக்கோம். சீடு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். தண்ணி வந்து என்ன பண்ணலாம்னா இது முடிச்சு மாரி கட்டிட்டு 2 மணி நேரம் வடிக்கலாம். வடிய வச்சா தான் இந்த மாதிரி பொழப்பொழு நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு விதையுமே ஒரு விதை போடணும். அதை நான் தனியாக சொல்லி காமிக்கிறேன். இன்டோர் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த விதையை வந்து ரொம்ப நெருக்கமாகவும் போட்டுக்கூடாது, ரொம்ப கேப் விட்டு போடக்கூடாது. ரொம்ப கேப் விட்டு போட்டோம்னா நம்ம கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈல்டு வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக வரும். எடுத்து வச்சுட்டு இது கீரை சீடுன்னு வச்சுக்காதீங்க, சைஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிஞ்சு மாதிரி போடணும். மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள்லாம் போடுறோம்ல அந்த மாதிரி வந்து நம்ம அப்போ தான் நமக்கு அளவு வந்து கரெக்டாக இங்கே விடும். கொஞ்சம் அண்ணா தான் கூடாது. தண்ணி வந்து சார் வந்து கரெக்டாக மேலே போகணும். கடுகு ஓகேம்மா. ரொம்ப கேப் அதிகமாக போயிட்டு
பார்த்து அதெல்லாம் கேட்கணும். நினைச்சேன். இல்ல நீங்க போறது 10 கிராம் தான் இருக்குது அப்படின்னு. அதனால இது இந்த ஒன்று